ராதே கிருஷ்ணா. தன்னை உபாசனை பண்ணின அதித்தி மாதாவுக்காக பகவான் போரினால ஜெயிக்க முடியாதவனான மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண் யாசகம் கேட்டதையும், தான் மிகவும் மதிக்கிற தன்னோட குருவோட அறிவுரையையும் மீறி மகாபலி தானம் கொடுத்ததையும் கேட்டோம். வாமன ரூபியான பகவான் திருவிக்கிரமனா உருவெடுத்து தன்னோட ஒரே ஒரு அடியால மகாபலியோட அத்தனை லோகங்களையும் அளந்ததையும், அவரோட 2வது காலடி ஸ்வர்கலோகத்தை தாண்டி மகர்லோகம், ஜனோலோகம், தப்போலோகம் அத்தனையும் தாண்டி சத்தியலோகத்தை அடைஞ்சதையும் பார்த்தோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார், பகவானோட சரணகமலம் சத்தியலோகத்தை அடைய அந்த திருவடி நகங்களோட ஒளியினால சத்தியலோகத்தோட ஒளி மங்கி போச்சு. பிரம்மதேவருமே கூட அந்த ஒளியில மறைஞ்சு போயிட்டார். பிரம்மதேவர் உடனே மரிச்சி முதலான மகரிஷிகள், சனந்தனர் மாதிரியான விரதனிஷ்டர்கள், மகா யோகிகள் எல்லோரோடையும் அந்த திருவடியை வரவேற்று வணங்கினார். ருக், யஜுர், சாமம், அதர்வனம்ங்கிற 4 வேதங்கள், வேதங்களோட 6 அங்கங்கள், ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் இவற்றுக்கான அதிஷ்டான தேவதைகள், இதிகாசங்கள், புராணங்கள், சம்ஹிதைகள் எல்லாமே திருமேனி கொண்டு பிரம்மலோகத்தில் வாசம் பண்ணுது. அவங்களும் மற்றுமுள்ள எல்லாருமே பகவானோட திருவடி கமலங்களை வணங்கினாங்க. பிரம்மதேவர் தன்னோட லோகத்துக்கு வந்த பகவானோட திருவடிகளுக்கு அர்க்கியம், பாத்தியம் அர்ப்பணிச்சு பரம பக்தியோட முறைப்படி பூசனை பண்ணி கசிந்துருகி துதிக்கலானார். பகவானோட திருவடியை அலம்பினதால பிரம்மதேவரோட கமண்டல தீர்த்தம் பரம பவித்திரமாகிடுச்சு. அந்த தீர்த்தம்தான் பரம பாவனமான ஆகாய கங்கையாகி விண்ணுலகத்தில் இருந்து கீழ் நோக்கி மண்ணுலகத்தில் பாய்ஞ்சு பகவானோட நிர்மலமான புகழ் மாதிரி 3 லோகங்களையும் தூய்மையாக்குது. அப்புறம் பகவான் தன்னோட விபூதிகள் அத்தனையும் ஒடுக்கிக்கிட்டு விராட் ரூபத்தை மறைச்சிக்கிட்டு சின்ன வாமன ரூபராக நிற்க, பிரம்மா முதலான லோகபாலகர்கள் எல்லாரும் அவங்கவங்க பணியாட்களோட மிகுந்த பக்தியோட பகவானை பூசணி பண்ணினாங்க. அவங்க அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனீயம், ஸ்நானம் இவற்றுக்கு தேவையான சுத்தமான தீர்த்தங்கள், நறுமண மாலைகள், நறுமணம் மிக்க சந்தனம் முதலான பூச்சுக்கள், தூபங்கள், தீபங்கள், பொறி, அக்ஷதை, பழங்கள், நெற்பயிர் முளைகள் மாதிரியான நிவேதன பொருட்கள், பகவானோட திருவிளையாடல்களையும் பெருமைகளையும் பறக்கச் சொல்கிற துதிகள், போற்றி பணுவல்கள், நர்த்தனம், வாத்திய கோஷங்கள், சங்கு, துந்துபி முதலான வாத்தியங்கள் இவற்றினால பகவானை ஆராதிச்சாங்க. அப்போ கரடி அரசனான ஜாம்பவான் மனோவேகத்தோட போய் 8 திசைகள்லையும் பகவானோட வெற்றியை பெருகை முழக்கி அறிவிச்சார். 3 அடி நிலம் வேண்டின வாமனர் கபடமா வேள்வி தீட்சையில் இருக்கிற தங்களோட தலைவனோட அத்தனை நிலத்தையும் ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டதை பார்த்த அசுரர்கள் கோபத்தோட தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அடே, இவன் உண்மையில் அந்தணனே இல்லை, இவன் பெரும் மாயாவியான விஷ்ணுதான். தேவர்களுக்கு நன்மை பண்ணுறதுக்காக அந்தணன் வேடத்தில் மறைஞ்சு வந்திருக்கான். நம்ம அரசன் மகாபலி வேள்வி தீட்சை ஏற்றுக்கிட்டு அஹிம்சையை கடைபிடிச்சுக்கிட்டு வர்றதுனால இந்த பாய்வனான விஷ்ணு பிரம்மச்சாரி வேடத்தில் யாசிக்கிறவன் மாதிரி அப்பாவியாக வந்து அப்புறம் எல்லா செல்வத்தையும் பிடுங்கிக்கிட்டான். நம்ம அரசரோ எப்பவுமே உண்மையை பேசுகிறவர், அந்தணர்கள்கிட்ட ரொம்பவும் அன்பு கொண்டவர், கருணை உள்ளம் படைத்தவர். இப்போ விசேஷமாக வேள்வி தீட்சை வேற. அதனால் அவர் தன் வாக்கு கொடுத்ததை மாற்றி சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கார். அதனால் இந்த நிலையில் நம்ம பகைவனான இவனை கொல்றது தான் நம்மளோட முக்கியமான கடமையும் தர்மமும் ஆகும். அதுதான் நம்ம அரசருக்கு செய்கிற உண்மையான தொண்டு. இப்படி தீர்மானித்த பலியோட அணுக்க தொண்டர்கள் கைகளில் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பலியோட விருப்பத்தை எதிர்பார்க்காமலேயே வாமனமூர்த்தியை கொல்றதுக்காக கோபமாக ஓடினாங்க. இதை பார்த்த விஷ்ணு பார்ஷதர்கள் சட்டை சிரிச்சுக்கிட்டே தங்களோட ஆயுதங்களை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களை தடுத்தாங்க.
10,000 யானை பலம் கொண்ட நந்தன், சுனந்தன், ஜெயன், விஜயன், பிரபலன், பலன், குமுதன், குமுதாட்சன், விஸ்வக்சேனன், கருடன், ஜெயந்தன், ஸ்ருததேவன், புஷ்பதந்தன், சாத்வதன் முதலான விஷ்ணு பார்ஷதர்கள் எல்லாருமா அசுர சேனைகளை கொன்று ஒழிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட படை வீரர்கள் விஷ்ணு பார்ஷதர்களால் கொல்லப்படுறதை பார்த்த மகாபலி சுக்ராச்சாரியார் தனக்கு கொடுத்த சாபத்தை நினச்சிக்கிட்டு கோபத்தோட போர் புரியற தன்னோட தானே தலைவர்களை தடுத்தான். விப்ரச்சித்தன், ராகு, நேமி இவங்களை அழைச்சு, நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ காலம் நமக்கு சாதகமாக இல்லை, அதனால் சண்டை வேணாம், திரும்பி போங்க. காலமானது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அதை அடக்கியாள நினைச்சா அது முடியாது. எந்த கால தேவதை முதல்ல நம்ம முன்னேற்றத்துக்கும் தேவர்களோட தாழ்வுக்கும் காரணமாக இருந்ததோ அதே கால பகவான் இப்போ அவங்களோட மேன்மைக்கும் நம்மளோட தாழ்மைக்கும் காரணமாக மாறியிருக்கார். படைபலம், மந்திரிகளோட புத்தி பலம், உயர்ந்தகன்ற மதிர்கோட்டைகள், மந்திரங்கள், மூலிகைகள் இவற்றினாலேயோ சாம தான பேத தண்டம் முதலான உபாயங்களினாலேயோ இல்லை வேறு எப்படியுமோ கூட சரி மனிதனால் காலத்தை ஜெயிக்க முடியாது. முதல்ல உங்களுக்கு தெய்வம் அனுகூலமாக இருந்ததுனால நீங்கள் பகவானோட தொண்டர்களான இந்த தேவர்களை பலமுறை ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் அப்போ தோற்று போன அதே தேவர்கள் இன்னைக்கு நம்மளை ஜெயிச்சு சிங்கநாதம் பண்ணுறாங்க. அதனால் தெய்வம் நமக்கு அனுகூலமாக வர்றப்ப நாமளும் தேவர்களை ஜெயிக்கலாம். அது வரைக்கும் நமக்கு அனுகூலமான காலத்தை எதிர்பார்த்திருங்க. சுகாச்சாரியார் சொல்கிறார். பரீட்சித் மகாபலி சொன்னதை கேட்டு அசுரர்களும் தானவர்களும் ரசாத்தலம் போயிட்டாங்க. பலியோட செல்வத்தை கவர்றதன் மூலமாக அவனோட யான் எனதுங்கிற மமதையை அழிக்கவும், அவனோட உடலை தன்னோட திருவடிகளால் அளக்கிறதன் மூலமாக அவனோட அகங்காரத்தை அழித்து அவனுக்கு பரமானுகிரகம் செய்யவும், இவனை மாதிரியான சத்தியசந்தன் வேற யாருமே இல்லைங்கிறதான புகழை பரப்புறதுக்காகவும் இந்த உலகத்தில் இருந்து ரசாதலத்துக்கு அவனை அனுப்ப நினைச்சார் பகவான். இது நல்லா அறிஞ்ச புள்ளரசனான கருடன் மகாபலியை வருண பாசத்தினால கட்டினார். சர்வசக்தனான பகவான் இப்படி வருண பாசத்தால் கட்டினப்ப மண்ணுலகத்திலையும் விண்ணுலகத்திலையும் 8 திசைகள்லையும் ஆஹா ஆஹாங்கிற பேரொளி ஒளிச்சது. அரசே, இப்போ மகாபலி அத்தனை செல்வங்களையும் இழந்து வருணவாசத்தால் கட்டப்பட்ட நிலையிலையும் கூட தன்னோட அறிவை இழக்கலை. அவனோட வள்ளல் தன்மையை எல்லாரும் வானலாக புகழ்ந்தாங்க. அப்போ பகவான் வாமனமூர்த்தி அவன்கிட்ட சொன்னார், அசுரனே, நீ எனக்கு 3 அடி மண் தானம் கொடுத்த இல்லையா? 2 அடிகள்லையே அத்தனை லோகங்களையும் அளந்துட்டேனே. இப்போ 3வது அடி மண் எங்க? அதுக்கு என்ன பண்ண போற? சூரிய கிரணங்களோட வெப்பம் போகிற இடம் வரைக்கும், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களோட ஒளி போகிற இடம் வரைக்கும், பர்ஜன்ய தேவன் மழை பொழியிற இடம் வரைக்குமான அத்தனை லோகங்களும் உன்னோட ஆதிக்கத்தில் இருக்கு. ஆனால் இப்போ உன்னோட கண்ணெதிரிலேயே மண்ணுலகத்தை 1 அடியினாலேயும் விண்ணுலகத்தை 2வது அடியினாலேயும் ஆகாயத்தையும் 8 திசைகளையும் என்னோட மேனியாலையும் அளந்துட்டனே. இப்போ உன்னோட உலகங்கள் எல்லாம் என்னோடதாகிடுச்சு. எனக்கு வாக்களிச்ச மாதிரி இன்னும் 1 அடி நீளம் எனக்கு நீ தரல. அதனால் நீ நரகத்துக்குத்தான் போகணும். அப்படி நீ நரகத்துக்கு போகிறது உன்னோட குருவான சுக்ராச்சாரியாருக்கும் சம்மதம்தான். அதனால் நீ நரகத்துக்கு போ. யார் ஒருத்தன் யாசகனுக்கு கொடுக்கறதா வாக்களிச்சுட்டு அப்புறம் கொடுக்காம ஏமாற்றுறானோ அவனுக்கு ஸ்வர்க்கம் இல்லவே இல்லை. அவனுக்கு நரகம்தான் கதி. உலக செல்வங்கள் எல்லாம் என்னோடது, நான் தான் 3 லோகத்துக்கும் ஒரே தலைவன்னு செருக்கடைஞ்சிருந்த நீ எனக்கு தானம் கொடுக்கறதா வாக்களிச்சுட்டு இப்போ என்னை ஏமாற்றிட்ட. பொய் சொன்னதுனால சில காலம் நீ நரகத்தோட துன்பங்களை அனுபவி. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.